அண்மை செய்தி. திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள தலைமை ஆசிரியர் வீட்டில் 100 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வசந்த் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். வசந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் நகர்பகுதியில் இருக்கக்கூடிய பழனி சாலையில் இருக்கக்கூடிய கேடி மருத்துவமனை என்ற ஒரு மருத்துவமனை உள்ளது, தனியார் மருத்துவமனை. அதற்கு எதிர்ப்புறமாக நயினார் முகமது தெரு என்ற ஒரு பகுதியைச் சேர்ந்தவர் சவரிமுத்து. இவர் ரெட்டியாச்சத்திரம் ஊராட்சியில் துவக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஸ்டெல்லா செல்வராணி. இவர் ஜம்புலிங்கப்பட்டி உதவி துவக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். 2 பேருமே ஆசிரியராக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் மகன் திருமணத்திற்காக நேற்று இரவு துணி எடுப்பதற்காக திருச்சி சென்று விட்டு சுமார் 11 மணி அளவில் வீட்டிற்கு கதவை வீட்டில் இருக்கக்கூடிய கதவை உடைத்துதான் மர்ம நபர்கள் உடைத்து கம்பியால் எழுத்து உள்ளே புகுந்திருக்கிறேன் என்று பார்த்திருக்கிறேன். அதற்கு தான் பீரோவை உடைத்து உள்ளே இருந்த 100 பவுன் தங்க நகை மற்றும் ரூபாய் 20,000 பணத்தையும் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது குறித்து உடனடியாக அவர்கள் சம்பவத்தில் சென்ற தாலுகா போலீசார் அங்கிருக்கக்கூடிய விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களும் விசாரணை துரிதப்படுத்தியுள்ளார். அதாவது திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஒரு நகரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் இந்த கொலை சம்பவமான நடைபெற்றிருக்கு. அதுவும் ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் 100 பவுன் நகை என்பது ஒரு பெரிய அளவிலான கொலையாக பார்க்கப்படுகிறது. இது தரமாக தற்போது விசாரணை முடித்துள்ள போலீசார் மேலும் இது குறித்த பல்வேறு சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டே தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.